என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் எளிமையாக 7 கிராம்பை கொண்டு வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற பதிவு தான். இதை எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூட்சும ரகசியங்களையும் சேர்த்தே சொல்றேன். அதனால தயவு செய்து என்ன செய்யாதுங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாங்க. மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டு, மாற்றான் கணவன் மீது ஆசைப்பட்டு என்ன செய்யாதுங்க, இதை பயன்படுத்த வேண்டாம். நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தீய விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அதனால அழிவு மட்டும்தான் வரும். அதனால நல்ல விஷயத்துக்காக இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் காதலில் ஏமாறணும், இல்லை கணவன் மனைவி இவர்களுக்குள்ள வம்பு வழக்குகள் ஏமாந்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு எளிய பதிவு தான். எந்த ஒரு மாந்திரிகை கட்டோ இல்லை அடுத்த நபரினுடைய வசிய கட்டோ இல்லாமல் ஒரு நபர் இருந்தாங்கன்னா எளிய முறையில் இது வேலை செய்யும். அதே இது வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வசிய கட்டிலையோ இல்லைன்னா வசிய மருந்துலையோ இல்லை மாற்றாருடைய விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் இருந்தாங்கன்னா, இல்லை ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் எதுலையா பாதிப்பில் இருந்தாங்கன்னா இந்த விஷயம் வேலை செய்யாது. தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக மற்ற நபர்களுக்கு இது வேலை செய்யும், சரியா? ஆனால் இதற்கு தேவை பொறுமை, நம்பிக்கை. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உண்மையான அன்பு. நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அதற்கான விஷயத்தை உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இதை விட்டுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்கள் இதை நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உண்மையான அன்பு இருந்தனா மட்டும் இதை பயன்படுத்துங்க. நான் இதை முக்கியமாக போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய நபர்கள் காதல்லையும் சரி இல்லை கணவனால் இல்லை மனைவியால் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். அவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர அவங்க போகிறாங்க. அப்போ அடுத்தவங்க மேலே வச்ச அன்பு அவங்களுக்கு அது புரியாமல் இருக்குது. அப்போது அந்த நபருக்கு அந்த அன்பை எந்த எண்ணலைகளில் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கக்காண்டி ஒரு விஷயம்தான் இது. முழுக்க முழுக்க உங்களுடைய மனதிறத்தினால், உங்களுடைய மனதினுடைய எண்ண அலைகளை இந்த பிரபஞ்சத்திடம் செலுத்தி அந்த எண்ண அலைகள் அந்த நபருக்கு போய் சென்றடைவது தான் இதனுடைய சூட்சுமம். அதற்கு நீங்க உங்களுடைய மனதை மிகவும் சுத்தமா வச்சுக்கிட்டு அந்த நபரின் மீது தீராத அன்பு இருந்தா மட்டும் இந்த செயலை பண்ணுங்க. இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டு ரெண்டாவது அந்த நபர் வந்த உடனே தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி அவங்களுடைய மனதை நோகப்படுத்தி இல்லை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாதுங்க. தயவு செய்து உண்மையான அன்பு இருந்தனா கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க. நிறைய நபர்கள் வேண்டாத வேலை பண்றாங்க. அதனால கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. நிறைய விஷயங்கள் கொடுக்கணும்னு நான் பதிவு போட்டுட்டே இருக்கேன். ஆனால் நிறைய நபர்கள் தவறான நோக்கத்தோடையே நம்மள்ட்ட நிறைய தொடர்புகள் வருது. நமக்கு கால் பண்ணும்போதே தெரியும் இந்த நபர் இந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்காண்டி வராங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் தெய்வங்கள் அதை செய்வதற்கான உத்தரவுகள் எங்களுக்கு தராது, சரிங்களா? அதனால தவறான நோக்கத்திற்காகவோ எந்த ஒரு காரியத்துக்காகவும் எதையும் பயன்படுத்தாதுங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும், சரிங்களா? சரி, இது நார்மலாக ஒரு எல்லா மனிதர்களும் பண்ணலாம், சரியா? யாராக இருந்தாலும் பண்ணலாம். இன்னார் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு புரியாது. சரி, விஷயத்துக்குள்ளே போவோம். இதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ப்பிறை சனிக்கிழமை பார்த்துடுங்க. வளர்ப்பிறை சனிக்கிழமைனா அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை எடுத்துடுங்க. அந்த சனிக்கிழமை நைட்டு ஒரு 7 கிராம்பு நீங்கள் கையில் எடுத்துடுங்க. சனிக்கிழமை நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் இதை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு 9 மணிக்கு நீங்கள் இதை பண்ணுங்க. தனிமையான ஒரு அறையில் இருங்க. எந்த ஒரு சிந்தனையும், வேறு எந்த சிந்தனையுமே வரக்கூடாது. தனிமையான அறையில் இருங்க. கிழக்க பார்த்துருங்க, இல்லைன்னா வடக்க பார்த்துருங்க. உள்ளங்கையில் ஒரு 7 கிராம்பு எடுத்து வச்சுடுங்க. வலது கையில் அந்த கையை இறுக்கமாக பொத்தி பிடிச்சிக்கிடுங்க. 2 கைகள் வலது கையை பொத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே இடது கையும் இறுக்கி பொத்தி பிடிச்சிடுங்க. பொத்தி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு அந்த நபருடைய எந்த நபர் உங்களை வர வேண்டுமோ, தேடி வரணுமோ, இல்லை அந்த நபர் உங்களுக்கு வசியமாகணுமோ, அந்த நபரினுடைய தாயார் பேர்,
அந்த நபர் பேர். இப்போ தாயார் பேர் தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, அந்த நபரின் பெயர் ஒரு 21 முறை உங்கள் மனதார அந்த நபரை உங்களுடைய மையப்புள்ளியில் கொண்டு மனதார நீங்கள் அவங்க பேரை சொல்லி அவங்க என்கிட்ட வரணும், அவங்க எனக்கு வசியமாகணும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு அதை 21 முறை நீங்கள் சொல்லி அந்த கிராம்பின் மீது ஊதணும். ஊதி அடுத்த நாள் அதை அப்படி ஒரு பேப்பரில் மடித்து அழகாக வச்சுடுங்க. அடுத்த நாள் இரவு வேலையில் என்ன செய்யணும்னா இந்த கிராம்பை என்ன செய்யணும், எரிக்கணும். இப்படி நீங்கள் ஒரு 7 வாரம் இதை நீங்கள் செய்யணும். இதை செய்யறது மூலமாக கண்டிப்பாக அந்த நபர் வசியமாகி உங்கள்கிட்ட வருவாங்க. இது சத்தியத்துக்கு மேலே சத்தியம், சரியா? அதனால் தேவையில்லாத நபர்கிட்ட பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வம்சமே அழிவதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டும் இல்லை, வம்சம் இல்லை அப்படின்னு நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் இதாக்குனீங்கன்னாலும் அதனுடைய பாதிப்பு மிக கொடூரமாக இருக்கும். அதை நல்லா புரிஞ்சு பண்ணணும், சரிங்களா? யாருக்கும் எந்த ஆபத்துமே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு மறைச்சி சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் இன்னைக்கு வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது எங்களுடைய குருமார்கள் சொல்லி தந்த விஷயங்கள். ஆனால் இதை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறோங்காண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதுங்க. இப்படி தவறான விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அழிவுங்கிறது கிடைக்கும். அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால தான் நான் சில பதிவுகள் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் கொடுக்குறேன். ஏன்னா மற்ற நபர்களை மாதிரி கிடையாது, அதில் சூட்சுமம் சொல்ல மாட்டாங்க. நான் எல்லா சூட்சுமமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி நான் சொல்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு தவறான நோக்கத்திற்கும் பயன்படுத்தாதீர்கள், சரியா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு இந்த வீடியோ போகணுங்காண்டியெல்லாம் நம்ம வீடியோ போட்டுறது கிடையாது. உண்மையை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம், நல்லத விஷயத்த சொல்கிறோம், நல்லதை மட்டும் மேக்சிமம் பண்ணுவோம், சரிங்களா? தவறான விஷயத்துக்காண்டி பயன்படுத்தாதுங்க. நன்றி.